மக்களை இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோன்னா மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு. அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பல்வேறு விதமான அப்டேட்டுகளாக தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்குது. இந்த வழக்கில் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கைது செய்யப்பட்ட 16 பேர் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியோட முக்கிய பிரமுகர் உட்பட பல்வேறு நபர்கள் மேலே குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் செல்வ பிறந்தைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அரசல் புரசலாக இன்டர்நெட்டில் செய்திகள் போயிட்டு இருந்துச்சு. ஆரம்பித்த காலத்துலேருந்து இந்த விஷயம் நமக்கு ஒன்றும் புதிய செய்தி கிடையாது. ஆரம்பித்ததுலேருந்து இது போயிட்டுருக்கு. இன்றைக்கி டேர்னடு பாயிண்ட்டாக ஏன் இந்த செய்தியை நம்ம பேசுகிறோன்னா, ஒரு கட்சியோட மாநில செயலாளர் கட்சியோட பேரை போட்டே ஒரு கடிதம் எழுதுகிறாரு ராகுல் காந்தி அவர்களுக்கும் மல்லிகார்ஜுனா கார்கே அவர்களுக்கும். இவரை தூக்குங்க, இவர் தான் இத்தனை பிரச்சனைக்கு காரணம், இவர்கிட்ட இந்த பதவி இருக்கிறதுனால தான் இந்த வழக்கில் சரியாக நியாயம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கடிதம் எழுதப்பட்டிருக்கு. அந்த கடிதத்தில் இருந்த முழுமையான தகவல்கள் என்ன இந்த வீடியோவில் இருக்க போது. ரெண்டாவது, அந்த கடிதம் எழுதப்பட்ட பிறகு செல்வ பிறந்தகை தரப்புலேருந்து என்ன சொன்னாங்க அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, அந்த கடிதத்தை யார் எழுதுறா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பகுஜன் சமாஜ்வாதி கட்சியோட மாநில செயலாளர் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஜெயசங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் எழுதுறாரு. ஜெயசங்கர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 2008லேருந்து 2010க்குள்ளே இவர் பகுஜன் சமாஜ்வாதி கட்சியில் பயணித்தார். அதுக்கப்புறம் புரட்சி பாதனம், புதிய தமிழகம், அது மட்டும் இல்லாமல் விசிகான்னு சொல்லி பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு கட்சிகளில் பயணித்தவர் தான் செல்வ பிறந்தகை. இந்த செல்வ பிறந்தகை அவர்கள் நீங்கள் மாநில பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, இவருக்கும் தமிழகத்தில் சில கொலை வழக்குக்கும் இவருக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. ஆடிட்டர் பாண்டியன் வழக்கில் கூட இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒருத்தரோட மரண வழக்கிலையும் இவருக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஸோ பல்வேறு வழக்கில் தொடர்பு உள்ள ஒரு கொலை குற்றவாளி அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இவரை பார்க்குறோம். இந்த கொலை குற்றவாளிக்கு தான் நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட உயர்ந்த பொறுப்பை கொடுத்துருக்கீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் எங்கள் கட்சியோட மாநில தலைவராக இருந்தால் ஆம்ஸ்ட்ராங் கொலையிலையும் சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி எங்களுக்கு தோணுது. இந்த விஷயத்தை ஏன் நாங்கள் உங்கள்கிட்ட கிளைம் பண்ணுறோன்னா, உங்களோட கூட்டணி ஆட்சி தான் இங்கே தமிழகத்தில் நடக்குது. ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியோட தலைவர் போஸ்ட் இருக்கிறதுனால, மாநில தலைவர் போஸ்ட் இருக்கிறதுனால இந்த வழக்கோட விசாரணை ரொம்ப துரிதமாக செயல்பட முடியாமல் இருக்குது. இந்த போஸ்ட் இவரை காப்பாற்றுதோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இவருக்கும் பல்வேறு வழக்குகளுக்கு இவருக்கும் தொடர்பு இருக்குது. இவர் பார்த்தீங்கன்னா பல கட்சியில் பயணித்தவர். இது மட்டும் இல்லாமல் இவர் பார்த்தீங்கன்னா வட தமிழகத்தில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ரவுடிகளை பயன்படுத்தின சில தரவுகள் இருக்குது, சில ஆதாரங்களும் இருக்குது. இவர் ரவுடிகளை பயன்படுத்தி கட்ட பஞ்சாயத்து, இந்த நிலங்களை மிரட்டி வாங்குறது போன்ற பல்வேறு விஷயத்தில் இவர் ஈடுபட்ட விஷயங்கள், பல்வேறு விதமான தகவல்கள் எங்கள்கிட்ட இருக்குது. இப்படிப்பட்ட குற்ற பின்னணி கொண்ட ஒருத்தர் உங்கள் கட்சியோட மாநில தலைவர் போஸ்ட்டில் வச்சுருக்கீங்க. இவருக்கும் நீங்கள் டிஎம்கேவோட கூட்டணியில் இருக்கிறதுனால இந்த வழக்கு விசாரணையில் இவரோட பதவி காரணமாக இவர் தப்பிச்சுக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இவர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரவுடி நாகேந்திரன், அது மட்டும் இல்லாமல் அவரோட மகனாக இருக்கக்கூடிய அஸ்வத்தாமன், 2 பேரையும் கட்சியில் வளர்த்து விட்டதில் இவரோட பங்களிப்பு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக சொல்லப்போனால் அஸ்வத்தாமன் அப்படிங்கிற ஒருத்தர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸோட முதன்மை செயலாளர் பதவிக்கு வந்தது செல்வ பிறந்தகினால. இந்த வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டு இன்றைக்கி குண்டாஸில் ஜெயிலில் இருக்கார். ஸோ குண்டாஸில் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த நபர் கட்சியில் இந்த தூரம் வளர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்தது செல்வ பிறந்தகி தான். செல்வ பிறந்தகி இந்த 2 பேர் மூலமாக பல்வேறு விதமான காரியங்களை சாதிச்சிருக்காங்க. இந்த காரியங்களுக்கு பரிசாக தான் இவருக்கு இந்த பதவியை கொடுத்துருக்காங்க. ஸோ செல்வ பிறந்தகை அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த ஒருத்தர்னால தான் இந்த கொலை வழக்கில் பல்வேறு விதமான விஷயங்கள் இன்னும் தெரியாமல் இருக்குது. அந்த செல்வ பிறந்தகை அப்படிங்கிற ஒருத்தரை சம்மன் அனுப்பி காவல்துறை விசாரிச்சாங்கன்னா இந்த விஷயத்தில் அடுத்த கட்ட பல்வேறு விதமான உண்மைகள் தெரிய வரும். ஸோ தயவு செய்து இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதவியை நீங்கள் வாங்குங்க. பதவியை வாங்கினா அந்த வழக்கில் எங்களுக்கு நியாயம் துரிதமாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கடிதம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கடிதத்தில் இவரோட அந்த அடிப்படையாக இவர் இத்தனை கட்சிகளை பயணித்தவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவருக்கும் சில குற்ற பின்னணி வழக்குக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. இவங்க ரவுடி கும்பலை வச்சு சில வேலைகளை இவர் செஞ்சிருக்காரு வட தமிழகத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஆழமாக நம்புகிறோம். அந்த பதவி தான் பிரச்சனை. இந்த கடிதம் நான் உங்களுக்கு எழுதுறதே அந்த பதவியை தூக்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இந்த கடிதம் பெரிய லெவலில் எழுதப்பட்டு பெரும் சர்ச்சையான பிறகு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செல்வ பிறந்தகை தரப்புலேருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியோட அந்த வழக்கறிஞர் பிரிவு தலைவர் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பித்தார். இவர் மேலே பார்த்தீங்கன்னா நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், செல்வ பிறந்தகைகள் ஆன்லைன் வழியாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, இவர் மேலே செல்வ பிறந்தகை அவர்கள் அவதூறு வழக்கு தொடர போகிறாரு, 100 கோடி ரூபாய் கேட்டு மான நஷ்ட வழக்கு தொடர போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எந்தவித தரவும் இல்லாமல், எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குக்கும் செல்வ பிறந்தகைக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டை நாங்கள் நீதிமன்றத்தில் போய் தான் போராடி மறுக்க முடியும். அதற்கு முன்னாடி இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாரு. இவர் சில ரவுடிகளை காங்கிரஸ் கட்சியில் சேர்த்ததா சொல்கிறாரு. இவர் காங்கிரஸ் கட்சியில் இவர் குறிப்பிட்ட 2 பேருக்கும் இவர் உறுப்பினராக சேர்த்து விடல, இவருக்கும் அந்த உறுப்பினர் சேர்க்கைக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்கிறாரு. இவர் சில குற்ற வழக்குகளுக்கு செல்வ
செல்வ பெருந்தகை காரணம் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாரு. எந்தவித அரசு எஃப்ஐஆர்லையுமே இந்த குற்ற வழக்குக்கு செல்வ பெருந்தகை வந்து ஒரு எதிரியாக சேர்க்கவே படல. அரசு ஆவணங்கள் அடிப்படையில் எதிரியாக செல்வ பெருந்தகை இல்லாத போது தேவையில்லாத சில வதந்திகளை, அந்த புகழை களங்கப்படுத்தக்கூடிய சில விஷயங்களை இந்த ஜெயசங்கர் அப்படிங்கிற ஒருத்தர் செஞ்சுருக்காரு. ஸோ ஜெயசங்கரை சட்ட ரீதியாக செல்வ பெருந்தகை சந்திப்பார். ஸோ காவல்துறையிலையும் புகார் கொடுத்துருக்காங்க, சட்ட ரீதியாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறாங்க. இதை செல்வ பெருந்தகை ரொம்ப சும்மா விட மாட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் சொல்கிறாங்க. இதற்கு முன்னாடி அண்ணாமலை செல்வ பெருந்தகை 2 பேருக்கு நடுவில் ஒரு வார்த்தை போர் வந்துச்சு. அப்பம்போதும் செல்வ பெருந்தகை அவர்கள் அண்ணாமலை மேலே வழக்கு போடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னார். ஆனால் எனக்கு தெரிஞ்சு வழக்கு போட்டமா எந்த விதமான தரவும் இல்லை, எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவரோட மனைவி மூலமாக லண்டனில் பல்வேறு விதமான சொத்துக்களை வாங்கிட்டு இருக்கார், குமிச்சுக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு தகவலை அண்ணாமலை அவர்கள் பதிவு செஞ்சாங்க. பட் அவர் மேலே வழக்கு போட்டமா எந்த விதமான தகவலும் இல்லை. ஸோ செல்வ பெருந்தகை அவர்கள் நிச்சயமாக பொதுவெளியில் இதற்கான பதிலை சொல்லனாட்டியும், பொதுவெளியில் கருத்து சொல்ல மறுத்தாலும், இவர் நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கே, அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் 2 பேர்ட்டையுமே இவர் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. செல்வ பெருந்தகை அரசியல் வாழ்க்கையில் இது ஒரு கரும்புள்ளி தான். இந்த விஷயமானது அவரை துரத்துக்கிட்டே இருக்கும். ஒன்று ப்ரூவ் பண்ணணும், இல்லைனாட்டி இவர் உண்மைக்குமே இந்த விஷயத்தை செஞ்சக்கூடிய ஒரு இடத்துல தான் வைக்கப்படுவாங்க. இவர் இல்லை அப்படிங்கிறது செல்வ பெருந்தகை அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். ஒரு கட்சியோட மாநில பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க அவ்வளோ சீக்கிரம் ஒரு கட்சியோட மாநில பொறுப்பில் இருந்தவங்க மேலே ஒரு கடிதம் எழுத மாட்டாங்க. ஸோ இந்த கடிதம் எழுதப்பட்டதுக்கு பின்னணியில் பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பொலிட்டிக்கலாக இந்த விஷயத்தை கவனிக்கிறவங்க பதிவு செய்கிறாங்க. எது எப்படியோ செல்வ பெருந்தகை தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். செல்வ பெருந்தகைக்கு என்னென்ன கடிதத்தில் என்னென்ன மாதிரி தகவல் இருந்துச்சு அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். உங்களுக்கு என்ன தோணுது? செல்வ பெருந்தகை தவறு பண்ணியிருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பால் கனகராஜ் மேலே ஒரு டவுட் இருந்துச்சு, அவரை சம்மன் அனுப்பி இந்த காவல்துறை விசாரித்தாங்க. செல்வ பெருந்தகை மேலேயும் டவுட் இருந்துச்சுன்னா சம்மன் அனுப்பி விசாரித்தாங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே, ரொம்ப எப்படி சொல்கிறது, காவல்துறையோட நடவடிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வராதில்ல. இந்த வழக்கு ரொம்ப துரிதமாக விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அருண் அவர்கள். ஸோ செல்வ பெருந்தகை சைட்லேருந்து ஒரு சம்மன் அனுப்பி இருக்கு இல்லை அப்படிங்கிற ஒரு பதிலை பொதுவெளியில் கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. உங்களோட கருத்துக்களை வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.